ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காட்டுக்குள்ளே ஒரு சாமி இருக்குங்க. அந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். காட்டுக்குள்ளே இருக்கிற சாமி ரொம்பவே சக்தி அதிகம்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். அந்த சாமி பேர் பொன்னாச்சி அம்மன். அந்த சாமி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அத்தானிக்கு முன்னாடி செம்புளிச்சாம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு போகுங்க. அந்த ரோட்டுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் தெரியலனாலும் கேட்டுக்கலாம். இது லொக்கேஷன் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இது ஃபுல்லாக காடுங்க. காட்டுக்குள்ளே தான் சாமி இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. என் பொண்ணு முன்னாடி உட்காந்துட்டு படுக்கிறது நிற்கிறது இதே வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது ஒரு விளாக் மாதிரி போடணும். குழந்தை இல்லாதவங்களாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து தொட்டில் கட்டி விட்டுட்டு போங்க. கண்டிப்பாக குழந்தை கண்டிப்பாக பிறக்குங்க. தளிர் இந்த கோயிலில் போய் வேண்டிட்டு வந்து தான் பிறந்தா. அதனால தான் அவளுக்கு தளிர் அப்படின்னு பேர் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பொன்னாச்சி அம்மனுக்கு பொன்னி உன் பேரை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பா வேண்டியிருந்தார். அதே மாதிரி பொன்னி, அதுக்கப்புறம் தான் தளிர், பொன்னி என்கின்ற தளிர் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். இந்த ரூட் வழியாக தாங்க போகணும். ரூட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பார்த்து போய்க்குங்க. நீங்கள் மற்ற நாள்லாம் போகக்கூடாது. இந்த அமாவாசை பௌர்ணமி அந்த நாளுக்கு மட்டும்தான் ஆட்கள் இருப்பாங்க. இந்த கோயிலில் அதிகமாக ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்பப்போ அந்த பௌர்ணமி அமாவாசை அப்பப்போ தான் பூஜை நடக்கும். டெய்லியெல்லாம் போகாதீங்க. டெய்லி போகலாம். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. கொஞ்சம் யானை நடமாட்டமெல்லாம் இருக்குதுங்கிறாங்க. அதனால் பார்த்து தான் போய்க்கணும். கரெக்டாக நாங்கள் போயிட்டுருக்கும்போது சாட்டிட்டாங்களாம்மா. போயிட்டு கரெக்டாக நாங்களும் போகிறோம், சாட்டி முடிச்சிட்டாங்க. அப்புறம் திருநீர் வாங்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேங்க. இந்த கோயில் கருப்புசாமி தான் முன்னாடி இருப்பார், காவல் தெய்வமாக. அதுக்கப்புறம் உள்ளே சாமிங்க ஒரு மரத்துக்கு கீழே தான் இருக்குது. அதை கருவறையில் இருக்கிற சாமியை எடுக்கக்கூடாதும்பாங்க. அதனால தான் நான் எடுக்கலை. சாமி கோயில் இப்படி தாங்க இருக்கும். காட்டுக்குள்ளே இருக்கிற சாமிக்கு சக்தி மிகவும் அதிகங்க. கண்டிப்பாக வேண்டினது எல்லாமே நடக்கும். எங்கள் வீட்டுக்கார் கொண்டை இறங்குறாரு. அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு இப்போ கொண்டை இறங்குறது எப்படி என்ன ஏதுன்னு எல்லாமே கேட்டுட்டு அந்த பின்னாடி குளமெல்லாம் தெப்ப குளமெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் நான் காட்டல. இங்கே பாருங்கள், தாழம்பூவோட செடி. அந்த செடி போகிற வழியில் இருந்துச்சு. அது ஒரு வீடியோவே எடுக்கலான்னு எடுத்தேன். பூ இல்லைங்க, வெறும் தாழம்பூ செடி, மரம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இருந்ததுங்க. அது ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இது தாங்க எங்கள் ஊர், அத்தானி சைடு கோபிச்செட்டிப்பாளையம் கணேசன்புதூர் தாங்க எங்கள் ஊர். எங்கள் ஊர் எப்போவுமே இப்படி தான் இருக்கும், பசுமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சிட்டியில் என்னங்க இருக்குது, இங்கே கிராமத்து சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இந்த திண்ணையிலலாம் உட்காந்து நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுகளோட அரட்டை அடித்த சின்ன வயசில் இது பண்ணதெல்லாம் ஞாபகம் வருதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கிட்டத்தட்ட இப்போ இன்னும் 800 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. 1000 தான் நம்ம எய்மு. பார்க்கலாம், கண்டிப்பாக வந்துடுங்க. ஏர் உழுகிறத பாருங்கள், மாடை வச்சு இது பண்ணுறாங்க, ஒரு பக்கம் டிராக்டரி வச்சு இது பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.